ராசிபுரத்தில் ஊரை சுற்றி ஏரி இருப்பதனால கொஞ்சம் வளர்ச்சி மற்ற நகரங்களை விட குறைவாக தான் இருக்குது. இப்போது ஒரு 5 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த ராசிபுரம் குடிநீர் தேவைகளை கொஞ்சம் சரியாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. நகர சீரமைப்பு என்பது செய்ய வேண்டியது தான். நான் நாகராஜன். நான் இங்கே டைப் நிறுவனம் நடத்தி வருகிறேன். என்னோடய அப்பா காலத்திலேருந்து இது நடந்து வருது. 1950 என்னுடைய தகப்பனார் என்பி ஹரன் என்பவர் இதை ஆரம்பித்து வச்சார். அன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த ராசிபுரம் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. அதுக்கு பிறகு 53, 55 அந்த ரேஞ்சில் நகராட்சியாக திட்ட வரைவு ஏற்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் நகராட்சி ஆட்சி. சேலம் மாவட்டத்தில் சேலத்துக்கு அடுத்தபடியாக ராசிபுரம் நகராட்சி வந்தது. இப்போது நாங்கள் இந்த ஊரில் 1950 இந்த டைப் நிறுவனத்தை நடத்தி வரோம். இதில் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு கல்வி வளர்ச்சியில் தொழில் கல்வி என்ற முறையில் டைப்பு, ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் நிறையா போஸ்ட், பெரிய பெரிய போஸ்ட்டில் ரிட்டையர்ட் ஆகியும் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிபுரம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, ராசிபுரத்தில் இந்த ஊரை சுற்றி ஏரி இருப்பதனால கொஞ்சம் வளர்ச்சி மற்ற நகரங்களை விட குறைவாக தான் இருக்குது. ஆனால் இதை சில தலைவர்கள் இந்த நகராட்சியில் இருந்தவங்க அதை கொஞ்சம் அதிகமாக ஒரு கவனம் கொண்டு அதிகப்படுத்தியும் இருக்காங்க. இப்போது ஒரு 5 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவாக நம்ம ஒரு 30 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த ஒரு 5-6 வருஷத்தில் மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் சாலைகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க, அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே போல் சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் டைடல் பார்க் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நம்ம ராசிபுரத்தில் தொழில் வளர்ச்சி இங்கே குறைந்து கொண்டு இருந்தாலும், தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கொண்டு இருந்தாலும், நிறையா நூற்பாலைகள் இருந்தது, அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால குறைஞ்சிருந்தாலும், அதெல்லாம் மூடப்பட்டு இருந்தாலும், தொழில் இங்கேருந்து நலிவடைந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி டைடல் பார்க் முதலிய இடங்கள் நமக்கு கொஞ்சம் தொழிலை அபிவிருத்தி பண்ணியும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் அதிகமாக்கியும் கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதே போலவே இந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் இந்த ராசிபுரம் குடிநீர் தேவைகளை கொஞ்சம் சரியாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க. 40 வருஷம் முன்னாடி தண்ணி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. ஒரு 15 நாள், 10 நாள், 20 நாள் அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ளே தண்ணி கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு சில அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டிலேருந்து சரி பண்ணி கொடுத்ததாக அறிகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ராசிபுரத்தில் இந்த தேவையில் வார்டுகளை அதிகப்படுத்தியும் அதை நகராட்சியை எல்லைகளை விரிவாக்கியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இதில் ஒரு சில குறைபாடுகளும் இருக்குது. இவங்க செய்யும்போது ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் அவங்கள கொஞ்சம் கருத்தில் கொண்டு செஞ்சுருந்தாங்கன்னா சில விஷயங்கள் நல்லதாக பண்ணியிருக்கலாம். அதாவது பேருந்து நிலையம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் இப்போ ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய தொழில்களில் வெளியூர்லேருந்து வர வியாபாரங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆக வெளியூர் மக்கள் இங்கே செல்லும் வகையில் இருந்தால் தான் நமக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கும் அவர்களுடைய தேவைகள், வியாபாரிகள் இல்லைன்னா கூட மக்களுக்கு ஈஸியாக அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. அதை பார்க்கும்போது தற்போது பேருந்து நிலையம் என்பதை ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்கும்போது
அது இன்னும் சரியாவதற்கு அந்த பேருந்து நிலையம் வெற்றி அடைவதற்கு அதனுடைய தேவைகள் பூர்த்தி அடைவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ள இங்கே இருக்கிறவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக இவர்கள் ஏது செய்திருக்கலாம் என்று சொன்னால், தற்போதுள்ள புதிய பேருந்து நிலையத்தை ஒரு பக்கம் வேறு ஊர்களிலெல்லாம் இருக்குமாறு கிழக்கு புறம் செல்வதற்கு அந்த பேருந்து நிலையமும், மேற்கு புறம் வடக்கு புறம் செல்வதற்கு பழைய பேருந்து நிலையத்தையும் உபயோகப்படுத்தியிருந்தால் கிட்டத்தட்ட நடுவில் நகரத்தின் நடுவில் அந்த டிராஃபிக் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்டார் டிராஃபிக்கு குறைந்திருக்கும். இது கவனத்தில் ஏன் கொள்ளவில்லை என்று தெரியவில்லை. அதே போல் இந்த அரசு மருத்துவமனைக்கு பிறகு பின் சைடு அதிக இடம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஜிஹெச் என்ற ஒரு மருத்துவமனையை, பொது மருத்துவமனையை மாவட்ட அளவிலே மேம்படுத்துவதற்காக வெளியில் தள்ளி கட்டியிருக்கிறார்கள். அதுவும் மிகவும் கூடுதலாக ரொம்ப தொலைவில் இருப்பதாக அறிகிறேன். ஆக இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நகர சீரமைப்பு என்பது செய்ய வேண்டியதுதான். அது மற்றவர்களை ஓரளவுக்கு புண்படுத்தாமலும் தொந்தரவுப்படுத்தாமலும் வளர்ச்சி அடையும் பட்சத்தில் அது மிகவும் நல்லதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.